இப்போ பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்தந்த பாதங்கள்ல பிறந்தா பலன்கள் வேறுபடுமா சார்? கண்டிப்பா எல்லாருக்குமே பொதுவா பூச நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரத்தில பொதுவா அவங்க சொல்றது நல்லவங்களா இருப்பாங்க. எப்பயுமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது அவங்க தான். ம், ம். நம்ம எப்பயுமே நல்லவங்கள ஏத்துக்கிறதே இல்லையே! கண்டிப்பா. ஸோ இதுதான் எதார்த்தம். ஸோ பூச நட்சத்திரம்னா கரெக்ட்டா பேசக்கூடியவங்க, கரெக்ட்டா செயல்படக்கூடியவங்க, கரெக்ட்டா சொல்லக்கூடியவங்க. ம், வாழ்க்கையில சொல்றது மட்டும் இல்ல, அதன் பிரகாரம் நடக்கக்கூடியவங்க அவங்க தான். ம், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க, தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ம், அவங்க எந்த துறை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ம், இதெல்லாம் அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு சில கேரக்டர். ம், இப்ப பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அது கேரக்டரா அவங்களுக்கே தெரியும். ம். பட் இந்த பாதம் எல்லாத்துக்குமே 4 பாதம் இருக்கு. கண்டிப்பா. ஒவ்வொரு நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கும் 4 பாதம் இருக்கு. ம், அப்ப பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில பிறந்தவங்களுக்கு, ம், அப்ப பூசம்னா கடக ராசி, ம், அப்ப கடகம்னா சந்திரனுடைய வீடு, ம், பூசம்னா சனியுடைய நட்சத்திரம். ம். 1ஆம் பாதம்னு வரும்போது அங்க சிம்ம ராசியில அங்க இருப்பார். ஓகே. அப்ப சூரியன் அங்க வந்துடுறாரு. ம், அப்ப 3 காம்பினேஷன் அங்க வந்துருது. ம், ம், அப்ப யாரெல்லாம் வராங்க? சந்திரன் வர்றாங்க, ம், சனி பகவான் வர்றாரு, அதோட சூரிய பகவான் வர்றாரு. ம், இந்த 3 காம்பினேஷன் வரும்போது அவங்க வாழ்க்கையில 1ஆம் பாதத்தில பிறந்தவங்களுக்கு நெறைய மாற்றங்கள செய்ய ஆரம்பிக்கும். ம். என்ன மாரியான மாற்றங்கள்னா, இவங்க வந்து எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடியவங்க. ஓகே. 1ஆம் பாதத்தில பிறந்தவங்க. ம், ஏன்னா, அவங்க சூரியன் சூரியன் அப்டின்னாலே சிம்ம ராசியில பிறந்தவங்க. ம், அவங்க இண்டிவிஜுவாலிட்டி எப்பயுமே ம், தாங்குற ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எப்பயுமே இருக்கும். ம், அதுலயுமே நேர்மை எப்பயுமே தெரிஞ்சுங்க. ம், சனினாலே ஜஸ்டிஸ்ன்னு அர்த்தம். ம், அதனால தான் அவர் துலா ராசியில உச்சம் அடைகிறார்.